திருப்பத்தூர் மாவட்டம் ஜாப்ராபாத் ஊராட்சியில் உள்ள நூலக கட்டிடத்தில் நியாய விலைக்கடை இயங்கி வருவதால் நூலகத்தை பயன்படுத்த முடியாமல் புத்தகங்கள் பாழடைந்து வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் சீனிவாசன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பொது நூலகங்கள் வாசிப்பை நேசிப்போம் என்ற கலாய்வில் இன்று நூலகங்களின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து நாம் கலாய்வு மேற்கொண்டு வருகிறோம். நாம் இருக்கக்கூடிய இடம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலங்காயம் ஒன்றியத்தில் உள்ள ஜாப்ராபாத் ஊராட்சியில் நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் நூலகத்திற்கென்று ஒரு தனியாக கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கட்டிடத்தின் மீது நூலக கட்டிடம் என்று எழுதப்பட்டிருக்கிற வாசகங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அதைத் தொடர்ந்து நாம் உள்ளே சென்று பார்த்தோமானால் அந்த கட்டிடத்திற்கு உட்புறமாக புத்தகம் வாசிப்பதன் அவசியம் குறித்தும் புத்தகங்களின் பெருமைகள் குறித்தும் எழுதப்பட்டுள்ள வாசகங்களை நம்மால் நன்றாக பார்க்க முடிகிறது. இத்தகைய கட்டிடத்தில் தற்போது சிறிது நாட்களே நூலகம் இயங்கி வந்த நிலையில் தற்போது அந்த கட்டிடத்தில் நியாய விலைக்கடை இயங்கி வருகிறது. தற்போது இங்கிருந்த புத்தகங்கள் அனைத்தும் வேறு ஒரு இடத்தில் சம்பந்தமே இல்லாத ஒரு பாழடைந்த கட்டிடத்தில் அந்த புத்தகங்களை வைத்து பூட்டி வைத்திருக்கிறார்கள். மேலும் இங்கு புத்தகங்களை படிக்கக்கூடிய புத்தகம் வாசிப்பில் ஆர்வமுள்ள இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் தற்போது புத்தகங்களை படிப்பதற்கு இங்கு நூலகங்கள் கிடையாது. இத்தகைய சூழ்நிலையில் அந்த புத்தகங்கள் அனைத்தும் பொக்கிஷங்களாக பார்க்க வேண்டிய புத்தகங்கள் அனைத்தும் பாழடைந்த கட்டடத்தில் வைத்து பூட்டப்பட்டிருப்பது இப்பகுதி மக்கள் மத்தியில் ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இப்போ தற்போது இயங்கி வரும் நியாய விலைக்கடையை இங்கிருந்து மாற்றி வேறு ஒரு இடத்தில் மாற்றிவிட்டு ஏற்கனவே இருந்த நூலக கட்டிடத்தில் மீண்டும் நூலகம் இயங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் ஊராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய நூலகங்கள் அனைத்தும் ஊராட்சி நிர்வாகத்தால் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. எனவே சரிவர நிர்வாகம் செய்யப்படாமல் இருப்பதால் இந்த நூலகங்களை பொது நூலகத்துறை நேரடியாக பராமரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை சமூக ஆர்வலர்கள் வைத்திருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஸ்ரீனிவாசன், வாணியம்பாடி.